திரு ஜெயகாந்தன் அவர்களின் ஜெய ஜெய சங்கர நாவல் பகுதி 4. மகாலிங்க ஐயர்வாளை சுவாமிகள் அழைப்பதாக ஒருவர் வந்து எல்லோரிடமும் குனிந்து பவ்யமாக தெரிவித்தார். உட்கார்ந்திருந்த சங்கரன் தன்னை அழைத்த குரலாகவே அதனை அறிந்து எழுந்து நின்றான். தந்தையும் மகனும் மேல் துண்டை இடுப்பில் சுற்றி கொண்டு பணிவுடன் சன்னிதானம் சென்றடைந்தனர். அங்கே ஒரு பெரிய அகல் விளக்கு ஜெகஜோதியாய் எரிந்து கொண்டிருந்தது. இந்த ஒரு விளக்குக்கு இவ்வளவு பிரகாசமா என்று வியக்கும் வண்ணம் அதன் சுடர் மிகையாய் பிரகாசித்து கொண்டிருந்தது. மகாலிங்க ஐயரும் சங்கரனும் அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக பணிந்து எழுந்தனர். தலையை நிமிர்த்துகிற பொழுதே மகாலிங்க ஐயர்வாளின் கண்கள் குளமாகியிருந்தன. கூப்பியிருந்த கைகள் நடுங்கின. உள்ளத்தில் உள்ள குமுறல்களை வெளியிட முடியாமல் நாவும் குரலும் தழுதழுத்தன. பிரபோ என்றதும் அவருக்கு குலுங்கி குலுங்கி அழுகை வந்தது. ஜெகத்குரு சகலமும் உணர்ந்தவர். ஞானமும் கருணையும் ஒளிவீசும் அவரது விழிகளால் ஒருமுறை அவரை ஏறிட்டு பார்த்து மென்முறுவல் பூத்தார். மகாலிங்க ஐயர் அந்த ஒரு வினாடி அமைதியும் நிம்மதியும் பெற்று பழைய நிலையை அடைந்தார். மனத்தின் பாரத்தையெல்லாம் 2 சொட்டு கண்ணீரில் இறக்கி வைத்தது போன்ற நிம்மதி பிறந்தது. சங்கரன் கூப்பிய கைகளோடு மனத்துள் மடை திறந்தார் போன்று பெருகிய மந்திரங்களை மௌனமாய் அர்ச்சித்தவாறு நின்றிருந்தான். அகல் விளக்கில் முடிச்சு கட்டியிருந்த கடுகு போன்ற கங்குகள் பொரிந்து தெரித்தன. ஆச்சாரிய சுவாமிகள் ஒரு தம்பூரில் சுருதி கூட்டுகின்ற ரீங்காரம் போன்ற தொனியில் ஒரு கீதையின் ஸ்லோகத்தை சொன்னார். அந்த ஸ்லோகத்தின் கடைசி வார்த்தையான மா சுச்சஹ என்ற பதத்தை மனத்துள் அப்படியே வாங்கி தேக்கிக் கொண்டான் சங்கரன். துயரப்படாதே என்று பகவான் அர்ஜுனனுக்கு சொன்ன வாக்கு அது. என்ன நடந்துவிட்டது? என்னதான் நடந்துவிடப் போகிறது? எதை தடுத்துவிட முடியும்? எது தடுக்கத்தக்கது என்றெல்லாம் தேர்ந்து கொண்டு விட்டாயா? உனது சகோதரர் செய்கிற செயல்களுக்கு அது புண்ணியமோ பாபமோ உனக்கு அதில் ஒரு பொறுப்பும் இல்லை. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கால எல்லை உண்டு. சனாதன தர்மத்துக்கு இவ்வாறெல்லாம் ஏதும் பங்கம் நேர்ந்து விடாது. ஓர் அத்வைதி சடங்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்பதை அறிவாய் அல்லவா? அப்படியென்றால் உனது சம்ஸ்காரங்களும் சடங்குகளும் கூட ஒரு கால எல்லைக்கு உட்பட்டவையே. எங்கும் நிறைந்திருக்கும் ஈசன் எவருடைய எந்த செய்கையால் எங்கிருந்து எங்கு போய்விடுவான்? எல்லாவற்றையும் ஈஸ்வரார்ப்பணம் என்று கருதி கொண்டு உனது கடமைகளை மகிழ்ச்சியோடு செய். சங்கரன் அந்த வாசகங்களை கேட்டு பரவசம் கொண்டு நின்றான். மகாலிங்க ஐயரின் மனமோ சஞ்சலமும் அதைரியமும் கொண்டு எதுவும் பேச முடியாமல் தனது குழப்பத்திலிருந்து மீள்வதற்கு வழியும் அனுகிரகமும் கிட்டாதோ என்ற அவநம்பிக்கையில் உழன்றது. ஒரு குழந்தை போல் உலகத்தை கண்டு குதூகலிக்கிற சுபாவமும் ஒரு பித்தனை போல் உலகத்தை மதியாத மனமும் ஒருங்கே படைத்தவன் யோகி என்பதை நீ அறிவாய். சரி சரி, லௌகீக வழியில் உனக்கு ஏதேனும் சமாதானம் வேண்டும். சம்சாரியான நீ இந்த கலியில் நிகழ்கிற சில சம்பவங்களுக்காக லஜ்ஜை கொண்டு மனம் உழல்கிறாய். அஞ்ஞானத்தால் பிடிவாதத்தை வைராக்கியம் என்று நீ மயங்குகிறாய். இந்த சூழ்நிலையில் நீ இருந்தால் இன்னும் துன்புறுவாய். நீயும் உன் சகதர்மினியும் காசியில் உள்ள நமது மடத்துக்கு சென்று அங்கே சில காலம் மடத்து கைங்கரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம் என்று தோன்றுகிறது. வருகிற சிவராத்திரிக்குள் நீ காசிக்கு புறப்படலாம் என்று சுவாமிகள் மிக நிதானமாய் மனம் வேதலித்து நிற்கும் ஒரு குழந்தையை அரவணைத்து ஆறுதல் கூறுகிற மாதிரி மொழிந்த ஆக்ஞையை சிரமேற்கொண்டு பணிந்து வணங்கி தேவரீர் சித்தம் எமது பாக்கியம் என்று மகிழ்ச்சி பரவசமானார். சுவாமிகள் சங்கரனை பார்த்தார். குழந்தாய், அவனவனுக்கு அவனவன் மார்க்கம். நீயும் உன் தந்தையை தொடர்ந்து காசிக்கே போகிறாயா அல்லது என்று வினவுவது போல் சங்கரனின் கண்களில் அவர் பார்வை ஊடுருவி மனத்துள் பதிந்தது. எல்லா இடமும் ஒன்றே. எனினும் இந்த சன்னிதானத்தில் நின்று இந்த சன்மார்க்க போதனைகளை ஜீவிதம் முழுவதும் செவியால் பருகி நாவால் ஓதி செயலால் ஒழுகி வரும் அனுபவம்தான் மேலான பாக்கியம் என்று அறிகிறேன். தந்தையும் தாயும் ஞானமும் கல்வியும் வாழ்வும் பயனும் இங்கே கிட்டுவது போல் எந்த க்ஷேத்திரத்தில் கிட்டும் என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான். அகல் விளக்கில் எண்ணெய் குறைந்திருந்தது. சங்கரன் அங்கே இருந்த வெண்கல பாத்திரத்திலிருந்து எண்ணெயை அதில் வார்த்து திரியை தூண்டிவிட்டான். சுவாமிகளின் விழிகள் அவன்பால் திரும்பின. நீ இங்கேயே இரு. அகல் விளக்கின் சுடர் சாட்சியாய் நின்று எரிந்தது. ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த அடியார்களிடம் விடை பெற்று கொண்டு மகாலிங்க ஐயர்
தனது மடிசஞ்சியில் வைத்திருந்த சங்கரனின் வஸ்திரங்களை எடுத்து அவனிடம் தந்தார். அவனை அங்கேயே விட்டு செல்வதில் அவருக்கு பரம திருப்திதான் என்றாலும் பாசம் யாரை விடுகிறது? சங்கரன் தெளிந்த மனத்தோடு ஒளிவீசும் முகத்தோடு அவரை நமஸ்கரித்து புன்முறுவலோடு எழுந்து நின்றான். காசிக்கு புறப்படுறச்சே உங்க அம்மாவோடு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும். நோக்கு இங்கே இருக்கிறது திருப்தி தானே என்று மகனை தழுவிக்கொண்டு கேட்டார் மகாலிங்க ஐயர். சங்கரன் மனதுள் தாயை எண்ணி வணங்கினான். இது எனக்கு மிகவும் பிரீத்தியானது என்று அம்மா அறிவாள் என்று முனகிக் கொண்டான். அப்பா திரும்பி திரும்பி அவனை பார்த்து கொண்டே நடந்தார். பார்வையின் எல்லையில் அவர் மறைகிறவரை மறைந்த பின்னும் அவர் சென்ற திசையை நமஸ்கரித்தவாறு நின்றிருந்தான் சங்கரன். அவன் நினைவில் அம்மாவும் குழந்தை தேவியும் சித்தியும் சங்கரபுரத்து அக்ரஹாரமும் சங்கராபரண ஆறும் அந்த மூங்கிற் பாலமும் அதன் மீது நேற்று கடைசியாய் பார்த்த ஆதியின் தோற்றமும் ஒவ்வொருவராய் ஒவ்வொன்றாய் தோன்ற அவர்கள் எல்லாரிடமும் அவன் மானசீகமாய் விடை பெற்று கொண்டான். மாலை நேரத்தில் மடத்தில் தனிமையில் அமர்ந்திருந்த பொழுது படித்துறை அருகே தனக்காக வந்து ஆதி காத்திருப்பான் என்ற எண்ணம் உதிக்க, தான் இங்கேயே தங்கிவிடப் போவது முன்னமேயே தெரிந்திருந்தால் ஆதியிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் என்ற நினைப்பும் அவனுள் ஓடிற்று. இந்த பிரிவை அறிய நேர்ந்தால் ஆதி வருத்தமுறுவானோ என்று எண்ணி அவ்வித ஏக்கமெல்லாம் தனக்கு கிடையாது, இருக்கவும் கூடாது என்று திடங்கொண்டான். மடத்துள் ஆச்சாரிய சுவாமிகள் திருமூலர் அருளிய திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து ஓதி உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசரோடாயினும் ஆசை அருமின். தன் பொருட்டு குறிப்பாக உணர்த்திய மந்திரம் போன்று அதனை செவிவழி தேக்கி ஆத்மபூர்வமாய் கிரகித்து கொண்டான் சங்கரன். ஆசை அருமின் ஈசரோடாயினும். மூங்கிற்குடியில் ஒரு காலத்தில் ஆதர்சமாய் விளங்கிய அந்த ஆசிரமம் இருந்த இடம் தெரியாமல் காலப்புழுதியில் கரைந்து போய் எவ்வளவோ காலமாகிவிட்டது. ஆனால் சேரி மட்டும் எப்போதும் போல் சிரஞ்சீவியாய் நாறிக்கொண்டிருக்கிறது. சுடலையில் பிணம் எரிகிறது, சேரியில் பறை மேளம் முழங்குகிறது, ஆற்றில் தண்ணீரும் அக்ரஹாரத்தில் வேத அத்தியனமும் வற்றி போய்விட்டன. சங்கரலிங்கேஸ்வரர் நெற்றியில் அப்பிய சந்தனத்தோடு எல்லாவற்றுக்கும் சாட்சியாய் நிற்கிறார். மகாலிங்க ஐயர் தன் குடும்பத்தோடு காசிக்கு போன பின் சதாசிவ ஐயர் மட்டும் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருந்தார். ஆலய பிரவேசம் நடப்பதற்கு முன்னால் அவர் அக்ரஹாரத்தை காலி செய்துவிட்டார். அப்போது குழந்தை தேவிக்கு 8 வயது. மகாலிங்க சாஸ்திரிகளுக்காக தாட்சண்யம் பார்த்து தயங்கிக் கொண்டிருந்த அக்ரஹாரத்து மனிதர்கள் சதாசிவ ஐயரை ஜாதி பிரஷ்டம் செய்தார்கள். குழந்தை தேவியுடன் நோயாளி மனைவியையும் அழைத்து கொண்டு அவர் ஆசிரமத்துக்கே குடியேறினார். ஆசிரமத்தில் அவரையும் அவர் மனைவியையும் ஒரு ரிஷியையும் ரிஷி பத்னியையும் போல் போற்றினர் அனைவரும். இந்த சமாச்சாரங்களெல்லாம் அவ்வப்போது ஸ்ரீமடத்துக்கு வருகிற சிலர் மூலம் சங்கரன் செவியில் விழுந்தன. எல்லாவற்றையும் அவன் எதிர்பார்த்தே இருந்தான். இப்படியெல்லாம் நடப்பதை யார் தடுக்க முடியும்? அந்த காலத்தில் மகாலிங்க ஐயரோடு சேர்ந்து மிக மூர்க்கமாய் ஆலய பிரவேசத்தை தடுத்து நின்ற அர்ச்சகருக்கு கடைசி நேரத்தில் தன்னை கைவிட்டு மகாலிங்க ஐயர் காசிக்கு ஓடிவிட்டார் என்பதில் ஏற்பட்ட வருத்தத்தின் வடு இன்னும் உள்ளே இருக்கிறது. எனினும் அர்ச்சகர் வைராக்கியத்தோடு தனித்தே நின்றார். இப்போதும் நின்றார். எல்லாம் கெட்டுப்போன இந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கும் அத்வைத சித்தாந்தத்தின் அடையாளமாக இவர் வயோதிகத்தால் கூன் விழுந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வளைந்தால் என்ன, நிமிர்ந்தால் என்ன? இந்த மதம், இந்த மார்க்கம், இந்த நெறி, இந்த கலாச்சாரம், இந்த நம்பிக்கை கால மாற்றத்துக்கும் அவரவர் பாண்டித்யத்துக்கும் ஏற்ப என்ன பெயரில் இதனை அழைத்தாலும் இது சிரஞ்சீவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழும். இவர்களின் நாத்திக சீரழிவால் லோகம் முற்றாக அழிந்துவிடக்கூடாதே என்றுதான் தெய்வம் கூட காதும் கண்ணும் அடைத்து போய் கிடக்கிறது. காதையும் கண்ணையும் அடைச்சுண்டா செத்து போயிட்டதா நினைக்கிறது எவ்வளவு மூடத்தனம்! என்னமோ அறிவை பற்றி பேசுகிறாளே என்று முனகிக் கொண்டார் அர்ச்சகர். எங்கே இந்த சிவலிங்கத்தின் ஒற்றை கண் திறந்து லோகமே அழிந்துவிடப் போகிறதோ என்ற காருண்யத்தினால் சந்தனத்தை அப்பிக்கொண்டிருக்கிறார் அவர். வேறு தீய மொழி ஏதும் சிவலிங்கத்தை அணுக ஒண்ணாதவாறு ஈஸ்வரனுக்கு பிரீத்தியான நாம கீர்த்தனங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார் அவர். என்ன நம்பிக்கை! இந்த நம்பிக்கையும் இவர் சிவலிங்கத்துக்கு வார்த்து கொண்டிருக்கும் இந்த நீரும் அள்ளிச் சொரியும் மலரும் உலகை ரட்சிக்கிறது என்று உறுதி கொண்டு
அதிலேயே முழு வாழ்க்கை கண்ட அந்த சிவனடியார் இக்காலத்தில் என்ன மாதிரியான பேச்சுக்களை ஏச்சுக்களை எல்லாம் சகிக்கிறார்? கோயில் வாசல் முன்னாலேயே எழுதி வைத்திருக்கிறார்கள். பாவம் குழந்தைகள், ஏதோ சிறுபிள்ளைத்தனமா தெய்வதூஷணை செய்யறதுகள். அதனாலே தெய்வம் இவாளை தள்ளிவிடுமோ? என்னை கூட ஏதோ ஒரு அசட்டு பிராமணன்னு கிறுக்கன்னு இந்த குழந்தைகள் கேலி பண்ணுறதுகள். அது மாதிரி இந்த சிவலிங்கத்தை கூட ஒரு கல்லுன்னு நினச்சிட்டு இருக்குகள். ஞானமும் அறிவும் மனுஷனுக்கு எவ்வளவு சொந்தமோ இயல்போ அதே அளவு அஞ்ஞானமும் அவனுக்குத்தானே சொந்தம் இல்லையோ? அக்ரஹாரத்தில் இருக்கிறவா கூட ரொம்ப பேர் மனசு சலிச்சுக்கிறா. அன்பில்லாத குழந்தைகளை பெத்தவாளும் நம்மை மாதிரி புத்திரபாகியமே இல்லாதவாளும் தானே போக்கத்து போய் இங்கேயே கிடக்கும்னு இவ கூட சொல்றா. ஏதோ இந்த வெங்கலப்பான சோத்துக்குத்தான் இவ்வளவும்னு எல்லாருமே நினைக்கிறா. இதிலே ஆஸ்திகாள் யார், நாஸ்திகாள் யார்? இந்த பூமியிலே இந்த மாதிரி சிவலிங்கங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமோ? தோண்டி தோண்டி பாருங்கோ, தெரியும். இந்த வயசான காலத்திலும் மூச்சு இழைக்க இழைக்க இறைச்சி கொற்றேனே, அதன் பலன் லோகம் பூரா சிவலிங்கமா முளைக்காதோ? என்னை மாதிரி இதை அபிஷேகம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணிண்டு எவ்வளவு பிராமணாள் இருக்கா தெரியுமோ? நாஸ்திகாள் மாதிரி அவளும் நடுத்தெருவிலே கூட்டம் போட்டுண்டு நிற்கணுமோ? நின்னுட்டோம்னா அப்ப தெரியும் எங்க சேதி என்று ஊர் பார்க்க வந்தவர்களிடம் சொல்லி மார்த்தட்டி கொண்டார் அர்ச்சகர் அப்பையர். வந்தவர்கள் நன்றாய்த்தான் அவர் வாயை கிளறிவிட்டு விட்டார்கள் போலிருக்கிறது. அப்பைய குருக்களின் நம்பிக்கை மிகவும் அர்த்தமுடையது. அது ஒளிமிகுந்த சத்தியத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தி அனைத்தையும் ஒரு சிவலிங்கமாக வரித்து எதிரே நிறுத்தி பேசிக்கொண்டிருக்கிறது. கானகத்தின் நடுவே ஒரு ரிஷி யாகம் இயற்றிக் கொண்டிருக்க, அந்த யாகத்தில் பிறந்த ஒரு தேவன் அந்த ரிஷியின் கட்டளைக்கு பணிந்து ஒரு நாட்டில் புகுந்து மாந்தர் வாழ்க்கையையே மாற்றுகிற காரிய சாத்தியமற்ற கற்பனை பரப்பும் இதிகாச புராண மூட நம்பிக்கை கதைகள் சொல்லுமே. அதற்கொப்ப இந்த அப்பைய குருக்களின் தவம், எண்ணிலடங்கா அப்பையர்களின் தவம் பலித்ததே போன்று ஆச்சாரிய சுவாமிகள் திக்விஜயம் நடத்துகிறார். ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் உச்சத்தில் இருந்த நாத்திக இருளை பிளந்து எழுந்த ஞான பானுவாய் ஸ்ரீ ஜெகத்குரு சுடர் விடுவதை இந்த கலியுகம் கண்டு தரிசிக்கிறது. இருளில் அடைந்து கிடக்கும் இயல்பே ஆன இன்னிசை பாடும் பறவைகள் உதயத்தை உணர்ந்த மாத்திரத்தில் உற்சாகம் கொண்டு இசை பொழிவது போல் ஆத்திக அன்பர்கள் ஜெயகோஷம் போடுகிறார்கள். வாழையடி வாழையாய் வந்து கொண்டிருக்கும் இந்த பரம்பரையில் இவரது காலம் அந்த ஆதி ஆச்சாரியாளின் காலத்துக்கு ஒப்ப இக்கலிகாலத்தில் சாதனை புரிந்து வருகிறது. இவர் போகும் இடமெல்லாம் கோயில்கள் எழுந்து பொற்கலசங்கள் மின்னுகின்றன. தேசத்தின் விதியை நிர்ணயிக்கின்ற பெரும் சக்திகளெல்லாம் பேசும் சக்தியற்று இவர் முன்னால் வந்து மௌனமாய் அமர்ந்து மருகுகின்றன. ஆச்சாரிய சுவாமிகள் செல்லும் திசையெல்லாம் எதிர்கொண்டும் இருபுறமும் பின்தொடர்ந்தும் திருவிழாக்கோலம் பூண்ட ஜனத்திரள் பெருகிக் குழுமுகிறது. சுவாமிகள் யானை மீது அம்பாரி கட்டி ஆரோகணித்து எங்கோ ஓர் ஊருக்குள் பட்டண பிரவேசம் செய்கிறார். பத்திரிகைகளெல்லாம் அந்த ஊரில் மகா சம்ரோக்ஷணம் நடக்கப் போகிற கோயிலை பற்றிய விருத்தாந்தங்களை, இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் பிரமுகர்களை பற்றிய செய்திகளை உலகெல்லாம் பரப்புகின்றன. பிற நாட்டைச் சேர்ந்த இந்தியாவின் பால் ஆன்மீக தாகம் கொண்ட ஆஸ்திக அன்பர்களையெல்லாம் இந்த சிற்றூரில் சேர்த்து வைக்க படங்களும் கட்டுரைகளும் தீட்டி இந்த பெரும் பணிக்கு பேருதவியாற்றுகின்றன. இந்த கோயில் கட்டி முடிக்கப்படுகிற வரை சுவாமிகள் இங்கேயே முகாமிடப் போகிறார் என்ற செய்தி ஏற்கனவே ஜெகப்பிரசித்தமாகி இருக்கிறது. முன்னேற்பாடாக போலீஸ்காரர்களும் அரசாங்க அதிகாரிகளும் பொதுப்பணித்துறையினரும் சாரணர்களும் சமூக சேவக சேவகிகளும் ஆஸ்திக சமாஜத்தினரும் அறநிலைய காவலர்களும் இவ்வூரின்பால் தனி கவனம் செலுத்த நேர்ந்ததால் இக்குக்கிராமம் புது சோபை கொண்டு திகழ்கிறது. உணவு விடுதிகளும் ஆத்திக பெருமக்களுக்கு தங்கும் இடவசதிகளும் அமைக்கப்பட்டுவிட்டன. ஊரின் எந்த திசையில் திரும்பினாலும் ஜெய ஜெய சங்கர என்கிற கோஷம் பொழுதெல்லாம் ஒலிபெருக்கிகள் மூலம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுக்கும் மூல காரணமான ஆச்சாரிய சுவாமிகள் இங்கு திரண்டு நிற்கும் பெருங்கூட்டம் தரிசிப்பதற்கு வாய்ப்பாய் யானை மீது ஏறி துவராடைக்குள் பொதித்து ஞானமும் கருணையும் ஒளிரும் தமது அருள் நோக்கால் அந்த ஜன சமுத்திரத்தை ஏறிட்டு நோக்க வானை நோக்கி கும்பிட்டு உயர்ந்த கரங்களுடன் கூட்டமே ஜெய ஜெய சங்கர என்று சிலிர்த்து நிற்கிறது. ஒருவரின் விழியாவது அவரை ஏறிட்டு நோக்க வேண்டுமே. கூடியிருக்கும் மக்களை தமது பார்வையால் அவர் அனுகிரகித்த அந்த க்ஷணத்தில் எல்லா விழிகளும் ஒன்றுபோல் மூடி கட்புலன் கடந்த கடவுளின் உருவை
அகக்கண்ணால் கண்டு உருகி நிற்கின்றன போலும். அந்த பெருந்திரளின் நடுவே இருந்து உயிர்த்தெழுந்து நேருக்கு நேர் வந்து நிற்பன போல் 2 விழிகளை அவர் ஒரு நொடியில் அடையாளம் கண்டுகொண்டார். பகவான் முதற்றே உலகு என்ற குரலின் பாதி அடிகளை அவரது திருவாயின் செவ்விதழ்கள் முணுமுணுத்தன. இமைகள் பெரிதாய் விரிந்து அந்த கூட்டத்தை தாண்டி எங்கோ ஓர் ஓரத்தில் நின்றிருந்த அவன் மேல் பார்வையை குத்திட்டு நின்றது போல். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் கூண்டு வண்டியில் அமர்ந்து சங்கரபுரத்தை விட்டு ஸ்ரீமடத்துக்கு மகாலிங்க ஐயருடன் பிரயாணம் போன அன்று காலை மூங்கில் பாலத்தின் மேல் பல் துலக்கிய குச்சியை ஓடுகின்ற நீரில் விட்டெறிந்து அது அமிழ்கிறவரை அதையே பார்த்து கொண்டிருந்த 2 விழிகள் தன்னை நோக்கி திரும்பாதா என்ற ஏக்கத்துடன் தாம் மட்டும் பார்த்தவாறே இருந்த பார்வையிலிருந்து மறைந்து போன அந்த ஆதியின் தோற்றம் மனதுள் விரிந்தது. ஆச்சாரிய சுவாமிகளின் தாமரை மலர் போன்ற நயனங்கள் மூடின. நான் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னையே வணங்குகிறேன். அவரது விழிகள் மலர்ந்தபோது அந்த கண்கள் இரண்டும் தம்மை நோக்கி விரிந்து வருவன போல் வெறித்து நிற்க கண்டார். யானையும் பரிவாரங்களும் சூழ்ந்து வரும் கும்பலும் பெருகி பெருகி விலகி வழி அமைக்கிறது. ஆனால் அந்த 2 விழிகள் அந்த பெருந்திரளை விழுங்கி எதிரே எதிரே தெரிந்து கொண்டே இருக்கின்றன. பூர்வாசிரம பந்தங்களும் தொந்தங்களும் அணுக முடியாத பீடத்தின் மீது பற்றறுத்து ஏறி அமர்ந்துவிட்ட பரமயோகி அவர். எந்த பரமயோகியும் பூர்வாசிரமத்தின் பந்தங்களையும் தொந்தங்களையும் தான் விட முடியுமே தவிர அவை பற்றிய நினைவின் அலைகளையும் அவற்றை நீந்தி கரையேறிய நிகழ்ச்சிகளையும் மறந்துவிட முடியுமா என்ன? மாய வாழ்க்கையின் லீலைகளில் சிக்கி மதிமயங்கிப் போகிற சாதாரண மானுடர்கள் அவற்றை மறந்துவிடலாம். இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்புணர்த்திய சங்கர பீடத்தை சார்ந்த மகான்கள் அவற்றை மறந்துவிட முடியுமோ? முரசங்கள் ஆர்க்கின்றன, தாரைகள் விம்முகின்றன, கொம்புகளும் குழலும் மத்தளமும் தாளங்களும் இன்னிசை பொழிகின்றன. இன்னொரு பால் பதாகைகளும் காவிக் கொடிகளும் தோரணங்களும் உயர்கின்றன. அந்த யானை அசைந்து அசைந்து வர அதன் மீதுள்ள அம்பாரி அழகுற இடமும் பலமும் ஆடுகிறது. தன்னையே நோக்கியவாறு தொடர்ந்து வருகிற அந்த பார்வையை அம்பாரியில் அமர்ந்திருக்கும் சுவாமிகள் முகம் திருப்பி பார்க்கிறார். ஒரு மாட்டுத் தொழுவத்தை சார்ந்த வேலி அருகே அவன் நின்றிருக்கிறான். தம் உள்ளத்தில் நிரந்தரமாய் உறைந்திருக்கும் அந்த உருவத்துக்கும் கண்ணெதிரே நிற்கும் இந்த உருவத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்! தூய கதராடையும் அரைக்கை சட்டையும் அணிந்து இடுப்பில் சுற்றிய மேல் துண்டுடன் கரங்களை கூப்பிக்கொண்டு நிற்கும் அவனது விழிகளில் தமது பார்வை ஊடுருவி அபயஹஸ்தம் காட்டி ஆசி அளிக்கிறார் சுவாமிகள். அவன் தலை குனிந்து நமஸ்கரிக்கிறான். சுவாமி, என்னை தாங்கள் கண்டுகொண்டீர்கள். தங்கள் அருள் நோக்கின் கிரணங்கள் என் மீது பாய்கின்றன என்று மகிழும் உடலும் பரவசத்தால் சிலிர்க்கின்றன அவனுக்கு. நான் எப்போது உன்னை காணாதிருந்தேன்? காலமும் தூரமும் நம்மிடையே புகுந்து இயற்கையால் நேர்ந்த இயல்பே ஆகும். நான் உன்னிடம் அல்லாமல் என்னுள்ளேயே சொல்லிக்கொண்டதெல்லாம் சாதாரண மனிதர்களின் பிரதிஜை அன்று. அது ஓர் அனுபூதி. நான் கண்களை மூடுந்தோறும் கடவுளை எண்ணும்தோறும் உன்னை வரித்து தொழுகிறேன். காலமும் தூரமும் உன்னை வெகுவாக மாற்றிக் கொணர்ந்து என் முன் நிறுத்திய போதிலும் என்னுள் இலங்கும் என்றும் இளமை பொருந்திய மார்க்கண்டேயனையே நான் தொழுகிறேன். யானை அசைந்து அசைந்து நடக்க, அம்பாரி குலுங்கி குலுங்கி ஆட, மறுபடியும் அவன் தமது பார்வையிலிருந்து மறையும் வரை அவனை வரவேற்பு வளைவுகளும் வண்ண தோரணங்களும் அலங்கரிக்கும் அந்த பெருந்திடலில் ஜனக்கும்பல் நிரம்பி வழிகிறது. இன்னும் கட்டி முடிக்கப்படாத புதிய கோபுரம் பின்னால் தெரிகிறது. திடலுக்கு அப்பால் ஒரு அழகிய தென்னஞ்சோலை, நடுவே ஒரு தாமரை குளமும், குளத்தின் கரையில் ஆச்சாரிய சுவாமிகள் முகாமிடுவதற்கான குடிலும் பர்ணகசாலையாக காட்சி தருகின்றன. அந்த குடிலுக்கு பின்புறம் வேலி அருகே ஒரு பவளமல்லி மரமும் அதனடியில் ஒரு மேடையும் மலர்கள் தூவப்பட்ட ஒரு பீடம் போல் காட்சி தருகிறது. அம்பாரியிலிருந்து இறங்கி தனிமையில் இருக்க மனங்கொண்டவராய் அந்த பீடத்தில் போய் அமர்ந்து கொள்கிறார் சுவாமிகள். தொடர்ந்து வந்த பக்த கோடிகளின் ஆரவாரம் அடங்கி குடிலுக்கு வெளியே கூட்டம் நின்று விடுகிறது. வாசலில் யானை மட்டும் முகப்படாம் ஜுவலிக்க கால் மாற்றி அசைத்து நின்று ஆடிக்கொண்டே இருக்கிறது. வேலிக்கு அப்பால் அறுவடை முடிந்த வயல்வெளிகளில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. மடத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் ஒரு சிறு கூட்டமாய் அவரை குழுமி கைகட்டி நின்றிருக்கின்றனர். அவர் பார்வை தூரத்தில் மேய்கிற ஆட்டு மந்தையின் மீதே லயித்திருக்கிறது.
கிருஷ்ணா என்று பகவான் நாமாவை ஜபிக்கிறாரா அல்லது யாரையேனும் அழைக்கிறாரா என்று புரியாமல் தொண்டர்கள் ஒரு வினாடி மயங்கி நிற்க, அந்த கிருஷ்ணசாமி எங்கே என்று திரும்பி இவர்களை பார்த்தபோது, அதோ கிருஷ்ணசாமியே வருகிறான். தோளில் புஷ்பங்களும் தேங்காயும் கனக்கிற ஒரு பெரிய கூடையை சுமந்து கொண்டு மார்பில் வழியும் வியர்வையில் யக்ஞோபவீதம் புரள வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு அவன் வந்தான். வந்த மாத்திரத்தில் தன்னை அவர் அழைப்பது அவனுக்கு தெரிந்து போயிற்று. கூடையை ஒரு புறம் இறக்கி வைத்துவிட்டு அவர் அருகே வந்து கைகட்டி வாய்ப்பொத்தி பவ்யமாய் நின்று அவர் இடுகிற பணிக்கு காத்து நிற்கிறான். கிருஷ்ணா, சுவாமி. அவனது மூச்சுக்காற்று வாய் மீது பொத்திய 3 விரல்களின் வெப்பமாய் இழைகிறது. புன்முறுவலுடன் ஒரு குழந்தையை பார்ப்பது மாதிரி அந்த கிருஷ்ணசாமியை அவர் நோக்கியபோது குறும்பு ஒரு புஷ்பம் போல் அவர் பார்வையில் மலர்ந்தது. ஆச்சாரியர்களும் தபசிகளும் ஹாஸ்ய சுவைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லர். கிருஷ்ணா, நீ இங்கேதானே இருக்கிறாய், என்னுடன் தானே இருக்கிறாய் என்று ஒரே விஷயத்தை 2 கேள்விகளாய் கேட்க அவன் 2 முறையும் ஆம் சுவாமி, ஆம் சுவாமி என்று முனகிக்கொண்டே மரியாதையுடன் தலை குனிந்து நின்றான். சுவாமிகள் மறுபடியும் சிரித்தார். ஆனால் கூப்பிட்டால் தவிர உன்னை பார்க்க முடியாது போலிருக்கிறதே என்று தலை உயர்த்தி சுற்றிலும் நின்றிருந்த பிற தொண்டர்களை பார்த்தார். கிருஷ்ணனுக்கு இந்த விளையாட்டெல்லாம் அத்துப்படியான விஷயம். தன்னை மாத்திரம் அங்கே நிறுத்தி வைத்துக்கொண்டு பிறரையெல்லாம் அவர் அனுப்பி வைக்கப் போகிறார் என்று அவனுக்கு புரிந்தது. மறுபடியும் சிரிக்கிறார். ஆனாலும் கிருஷ்ணா, உனக்குத்தான் ஸ்ரீமடத்தின் பொறுப்புகள் அதிகம். எப்போதும் நீ இப்படி ஏதேனும் கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய். கர்மயோகிகளுக்கு அவர்கள் செய்கிற கர்மாவே தியானம், தபஸ் எல்லாம். ஆச்சாரிய சுவாமிகளை சுற்றி நின்று கொண்டிருப்பதை விட அவரவர் கைங்கரியங்களை அவரவர் செய்து கொண்டிருப்பதே ஈஸ்வரனுக்கு பிரீத்தியானதாகும் என்று கூறியவாறு மறுபடியும் அங்கு திரும்பி பார்த்தபோது அந்த தொண்டர்கள் நின்றிருந்த இடம் முற்றும் காலியாகி இருந்தது. கிருஷ்ணா, இந்த பக்கம் வா என்று சொன்னதும் கும்பிடும் பணிவும் போதும் என்கிற அவரது குறிப்பை உணர்ந்து அவர் எதிரே மார்பின் மேல் கைகளை கட்டியவாறே கிருஷ்ணன் நிமிர்ந்து நின்றான். ராஜவீதியின் திருப்பத்தில் ஒரு குளம் இருக்கிறதே, தெரியுமோ? அவன் மௌனமாக யோசித்தான். அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஆடாதொடை செடிகள் முளைச்ச வேலி. பார்த்த ஞாபகம் இருக்கா? அவர் உண்டு என்றால் அது இருக்கும் என்கிற நம்பிக்கையில் மறுபடியும் என்றான். அங்கே ஒரு மாட்டு தொழுவம் கூட உண்டு. உள்ளே தென்னங்கீற்று வேய்ந்த ஒரு பெரிய வீடும் உண்டு. என்ன நான் சொல்லுகிற அடையாளம் உனக்கு தெரிகிறதா? சொல்லுங்கள் சுவாமி, போனால் நிச்சயம் தெரியும். அங்கே நின்றிருந்தானே அவனை நீயும் பார்த்தாயா? தான் கண்ட காட்சியை எங்கேயோ பார்வை வெறிக்க ஒரு சித்திரம் போல் நினைவு கூர்ந்தவாறு சொன்னார் சுவாமிகள். மன்னிக்க வேணும், தாங்கள் யாரை சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு விளங்கவில்லை என்று மனத்துள் முனகியவாறு குழம்பி நின்றான் கிருஷ்ணசாமி. உனக்கு என்னையே கவனிக்க நேரமில்லை. என்னை கவனித்திருந்தால் நீ அவனையும் பார்த்திருப்பாய். சரி, நீ அந்த வீட்டுக்கும் போய் அவனை நான் வரச் சொன்னதாக சொல்லி வர வேண்டும். சித்தம் என்று அவரை மீண்டும் ஒரு முறை நமஸ்கரித்த பின் கிருஷ்ணன் புறப்பட்டான். வேலிப்படலை தாண்டி வெளியே வந்ததும் இடுப்பில் இருந்த மேல் வஸ்திரத்தை அவிழ்த்து போர்த்தி கொண்டான். கீழ்ப்பாச்சாய் வரிந்து கட்டியிருந்த தட்டுச்சுற்று வேட்டியை அவிழ்த்து அணிந்து கொண்டான். அவனையே பார்த்து கொண்டிருந்த சுவாமிகளின் விழிகள் திரும்பி ஆட்டுமந்தையின் பால் வெறித்தன. கிருஷ்ணன் இங்கு வரும்பொழுது அவர் தொழுவத்தில் பால் கறந்து கொண்டிருந்தார். வந்தவரை யாரென்று வினவாமல் முன்னமே இந்த கிருஷ்ணனை அறிந்தவர் போன்று முகம் மலர்ந்து, வாங்க சாமி வாங்க என்று வாய் நிறைய பெருங்குரலில் கூவி அழைத்தவாறு நுரைவழியும் பால் செம்பை கையில் ஏந்தி கொண்டு தொழுவத்திலிருந்து வெளிவந்தார் அவர். கையில் கனம் இருந்ததால் சிரம் மட்டும் தாழ்ந்து வணங்கிற்று. பதிலுக்கு அவரை வணங்கிய போதிலும் இந்நபர் இந்த வீட்டின் எஜமானனா அல்லது பணியாளனா என்று நிதானிக்க முடியாத தன்னை வாருங்கள் என்று ஒருமுறை திரும்பி பார்த்து அழைத்து வீட்டுக்குள் செல்கிற அந்த தோரணையினால் இவர் இந்த வீட்டின் எஜமானர்தான் என்று யூகித்து கொண்டான் கிருஷ்ணன். வீட்டின் முன்னால் வரவேற்பறை மாதிரி 4 புறமும் திறந்த முன்கொட்டகையில் நிறைய நாற்காலிகளும் ஒரு மேஜையும் புத்தக பீரோவும் ஒரு வகுப்பறை மாதிரி இருந்தது. கிருஷ்ணன் முன்கூடத்து அலங்காரத்தை பார்த்தவாறே நாற்காலியில் அமர்ந்தான். அங்கு சுவரில் மாட்டப்பட்டிருந்த படங்களை பார்த்து இந்த வீட்டு எஜமானனை பற்றி ஒன்றும் நிதானிக்க கூடுவதாய் இல்லை. கார்ல் மார்க்ஸ், காந்தி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், வள்ளலார், ஆச்சாரிய சுவாமிகள், கவி பாரதி ஆகியோரின் நூல்கள் நிறைந்த ஷெல்ஃபுகள் இருந்தன.
இவரை பற்றி ஒன்றும் தீர்மானிக்க முடியாமற் குழம்ப வைத்தன. ஒரு குழந்தை போல் சிரித்தவாறு எதிரே தெரியும் ஜெகத்குருவின் திருவுருவத்தைக் கண்டு ஓர் அன்பரின் இடத்தில்தான் நாம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை பிறந்தது கிருஷ்ணனுக்கு. என் மனைவியார் உத்தியோகத்துக்கு போயிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே இருந்து முன்கூடத்துக்கு வந்தபோது அவரது திறந்த மார்பை குறிப்பாக கண்டு இவர் ஒரு பிராமணராக இருக்க முடியாது என்றும் ஒருவேளை நாஸ்திகரோ என்றும் எண்ணங்கள் கிருஷ்ணனின் மனதுள் தோன்றின. அவரை பின்தொடர்ந்து வந்த இளம் பெண்ணை காட்டி என்னுடைய மகள் வேதவல்லி என்று அறிமுகம் செய்தவாறு மேஜைக்கு பின்னால் உள்ள நாற்காலியில் வந்து அமர்ந்தார் அவர். அந்த பெண் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் சொன்னாள். அவளது பெயரையும் ரூபத்தையும் பார்த்த கிருஷ்ணனுக்கு இது ஒரு பிராமணரின் வீடுதானோ என்று மறுபடியும் ஓர் எண்ணம் தோன்றியது. என்ன விஷயமாய் வந்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமோ என்று கேட்ட அவரை கிருஷ்ணன் ஒருமுறை வெறித்து பார்த்தான். எதற்காக வந்தோம் என்பதை அந்த வினாடி அவன் மறந்துதான் இருந்தான். அவன் உள்ளத்தை ஊடுருவும் பார்வையோடு எதிரில் இருந்த சுவாமிகளின் சித்திரம் அவன் பார்வையில் மறுபடியும் பட்டது. முதலில் தன்னை யாரென்று அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான் கிருஷ்ணன். கிருஷ்ணசாமின்னு பேரு, ஸ்ரீமடத்தில் ஒரு தொண்டன் என்று சுய அறிமுகம் செய்து கொண்டான். அந்த பெண் மறுபடியும் ஒரு முறை கிருஷ்ணனை நமஸ்கரித்தாள். மங்களம் உண்டாகட்டும் என்று இந்த தடவை கிருஷ்ணன் அந்த பெண்ணை ஆசீர்வதித்தான். படிச்சுருக்கையா குழந்தே என்று விசாரித்தான். இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாலே SSLC முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன் என்றாள் வேதவல்லி. அப்போது வேலிப்படலை திறந்து கொண்டு கையில் குடை பை சகிதம் அம்மா வந்தாள். உத்தியோகத்துக்கு போயிருப்பதாய் சற்று முன் இவர் கூறிய அவரது சகதர்மினியும் வேதவல்லியின் தாயும் இவள்தான் என்று அறிந்து கொண்டு முறுவல் செய்த கிருஷ்ணசாமியை பார்த்து தன் கணவரின் நண்பர் என்று எண்ணிய அம்மாள் அவனுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு உள்ளே போனாள். இந்நேரம் வரை உள்ளே அறையில் உறங்கிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை உறக்கம் கலைந்து அப்பா அப்பா என்று அழைத்தவாறு வெளியே வந்தான். மேஜை அருகே உட்கார்ந்திருந்த அவர் குழந்தையின் குரல் கேட்டதும் எழுந்து வந்து அவனை தூக்கி கொண்டு போய் மடியில் இருத்தி கொண்டார். நான் தானே வீட்டிலே இருக்கேன். என் குழந்தைகளெல்லாம் அப்பா அப்பா என்றுதான் அழும். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் என்று அவர் முனகிக் கொண்டார். யார் என்று கூட கேட்காமல் தன்னிடம் இவ்வளவு அந்யோன்யமாக பழகுகிற இவரிடம் தன்னை பற்றி இன்னும் ஏதேனும் சொல்லிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது கிருஷ்ணசாமிக்கு. உங்களுக்கு சொந்த ஊர் எதுவோ என்று அதற்கு வசதியாக அவர் கேட்டபோது வந்த விஷயம் என்னவோ என்று அவர் முதலில் விசாரித்ததற்கே தான் இன்னும் பதில் சொல்லவில்லை என்ற எண்ணத்துடன் இப்போது கேட்டதற்கு பதில் சொன்னான் கிருஷ்ணசாமி. சொந்த ஊர் திருவையாறு. என் தகப்பனார் அந்த காலத்தில் ஜட்ஜா இருந்தவர். எனக்கும் கூட IAS செலெக்ஷன் ஆச்சு. எனக்கு இந்த உத்தியோகம் ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரல. சுவாமிகளின் உபதேசத்தை கேட்டுண்டு மடத்திலே பணிவிட செஞ்சுட்டு இருக்கிற பாக்கியத்துக்கு நான் ஏங்கின்னு இருந்தேன். 15 வருஷமாக திருமடத்திலேயே இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடவை காசிக்கு போவேன். இப்போ 4 வருஷமாக சுவாமிகளோடையே இருக்கும்படியான பாக்கியம். இப்போ திக்விஜயம் போனாலே அப்போ அவரை பின்தொடர்ந்து நானும் நடந்துட்டே இருந்த ஆனந்தம் ஒன்று போரும். வேறு என்ன வேண்டியிருக்கு இந்த ஜீவிதத்திலே என்று தன்னை மறந்து பேசிக்கொண்டிருந்தான் கிருஷ்ணசாமி. என்ன உன் கதையை ஆரம்பிச்சுட்டே என்று இவனை கேட்பது போல் படத்திலிருந்து ஆச்சாரிய சுவாமிகள் சிரித்து கொண்டிருந்தார். சுவாமிகள் தான் இந்த வீட்டுக்கு அடையாளம் சொல்லி அனுப்பினார். அவ்விடம் தாங்கள் வரவேண்டும் என்பது ஆக்ஞை என்று கிருஷ்ணசாமி மிக உற்சாகத்துடன் கூறி அவரது சம்மதத்தை எதிர்பார்த்தான். அவன் அதிர்ச்சியடையத்தக்க விதமாய் அவர் தலைகுனிந்து மௌனமானார். அந்த மௌனம் ஓர் அவமதிப்பு என்றோ அபச்சாரம் என்றோ வந்திருப்பவர் புரிந்து கொண்டுவிடக் கூடாதே என்ற அடக்கத்துடன் அவர் சொன்னார். ஆச்சாரிய சுவாமிகளின் தரிசனத்துக்காக கோடானு கோடி ஆத்மாக்கள் தவம் கிடக்கின்றன. அவர் திருமுக தரிசனம் கிட்டாதா என்று ஏங்கியவர்களில் நானும் ஒருவன். என் குடும்பத்தினருக்கும் எனக்கும் நேற்று அந்த பாக்கியம் கிட்டியது. ஆனால் இப்போது அவரிடமிருந்து வந்திருக்கிற ஆக்ஞையை நிறைவேற்ற முடியாதவனாய் இருக்கிறேன். சுவாமிகளின் அருளுரைகளையும் ஆக்ஞைகளையும் நானும் என் குடும்பத்தினரும் என்று சொல்ல வந்ததை நிறுத்திவிட்டு உள்ளே பார்த்தார். மகள் நின்றிருந்தாள். மனைவி இங்கு நடக்கிற சம்பாஷணையை கவனித்து கொண்டிருக்கிறாள் என்று மனதுக்கும் புரிந்தது. குடும்பத்தினர் என்று சொல்லும்போது எனது மூத்த மகன் நினைவு வருகிறது என்று நிறுத்தினார் அவர். என்ன அவனுக்கு என்று கேட்டான் கிருஷ்ணன். அவனுக்கென்ன, அரசாங்க உத்தியோகத்தில்தான் இருக்கிறான். நான் தான் அவனை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டேன். அது போகட்டும், ஆச்சாரிய சுவாமிகள் சகலமும் அறிந்தவர்.
என்னை அவர் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பெரிய ஜனசமுத்திரத்தின் நடுவே அடையாளம் கண்டு கொண்டாரே, அந்த சர்வஜருக்கு நான் ஏதும் அறிவித்து நீங்கள் அறிவிக்க வேண்டுவதில்லை. ஆனாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் ஒரு ஹரிஜன் என்றதும் கிருஷ்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆரம்பத்திலிருந்தே இங்கு என்னமோ வித்தியாசமாக தோன்றியதன் ரகசியம் இப்போது துலங்கிற்று. இருந்தாலும் சமாளித்து கொண்டான். இந்த காலத்தில் அந்த கொடுமையெல்லாம் எவ்வளவோ தீர்ந்து போச்சே என்று லோகாயதமாக பேசினான். எங்களை மட்டும் பார்த்துவிட்டு இந்த முடிவுக்கு வருவது சரியில்லை. அந்த கொடுமை இன்னும் இருக்கிறது. அது ஒரு கொடுமையாகவும் அதே சமயத்தில் ஒரு சலுகையாகவும் இக்காலத்தில் ஆகியிருக்கிறதே. என் மூத்த மகனை நான் ஏன் வீட்டை விட்டு வெளியேற்றினேன் என்று நீங்கள் கேட்கவில்லையே. கிருஷ்ணன் ரொம்பவும் குழம்பி போயிருந்தான். சுவாமிகள் சோதிப்பது தன்னையா இவர்களையா என்று அவனுக்கு பிடிபடவில்லை. ஆயினும் இது ஒரு சோதனைதான் என்று அவன் மனம் குழம்பியது. சுவாமிகளை கண் படைத்த அனைவரும் தான் தரிசனம் செய்கின்றனர். எல்லா மனிதர்களின் நலன் பொருட்டும் தியானம் செய்து கொண்டிருப்பவர் அவர். எனினும் திருமடத்துக்குள் அந்தரங்கமாக ஆச்சாரிய சுவாமிகளின் சந்நிதியில் ஒரு ஹரிஜனை கொண்டு போய் நிறுத்துவது சாத்தியமோ? ஆச்சார சீலர்களாய் அவரை சூழ்ந்திருக்கும் அடியார்களுக்கு அதனால் ஏற்படும் குழப்பங்களை அவன் எண்ணி பார்த்தான். அதற்காக அஞ்சி இந்த மனிதரை பற்றி தான் அறிந்ததை வெளியிடாமல் மறைத்து கொள்வது முறைகெட்ட செயலாகும். இந்நிலையில் தான் என்ன செய்வது? சரி, இவரிடம் சுவாமிகள் உம்மை வரச் சொன்னார் என்று அறிவித்ததோடு எனது கடமை முடிந்தது. இனிமேல் இவர் பாடு அவர் பாடு என்றாலும் தாங்கள் அடையாளம் சொல்லி அழைத்து வரச் சொன்ன மனிதர் ஒரு ஹரிஜன் என்கிற விஷயத்தை சுவாமிகளிடம் சொல்லிவிட வேண்டும் என்கிற பதைப்புடன் அவன் எழுந்து நின்று அவரிடம் விடை பெற்றுக் கொள்வதற்காக கைகளை கூப்பியவாறே சொன்னான். ஐயா, உங்களை மாதிரி எல்லாரும் உயர்ந்துட்டா நமது சமூகத்திலே ஜாதி பேதம் ஒழிஞ்சிடும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் அந்த கொடுமை இருந்துட்டு தான் இருக்கு. பெரியவா உங்களையோ என்னையோ ஒருவேளை எல்லாரையும் தானோ சோதிக்க திருவுளம் கொண்டிருக்கார்னு தோணுறது. அந்த சோதனையின் முடிவு லோகக்ஷேமமாகவே இருக்கும். அவர் சொன்னதை சொன்னதை உங்களிடம் சொன்ன மாதிரியே நீங்கள் சொன்னதை அவரிடம் போய் சொல்ல வேண்டியது என் கடமை. ரொம்ப நாள் இருந்து ரொம்ப விஷயங்களை பேசிட்டோம். இப்போ நான் புறப்படுறேன் என்று வேதவல்லியின் பால் திரும்பி, குழந்தே நான் வரட்டா, அம்மாவை கூப்பிடு என்றதும் வீட்டு அம்மாள் வெளியே வந்தாள். அவளுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லி அவன் வெளியில் வரும்பொழுது நேரம் இருண்டு